Students, நம்ம 12th chemistry hydroxy compounds and ether lessonல oxidation of glycol பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதில் oxidation of glycol with periodic acid பார்க்க போகிறோம். periodic acid அப்படின்னா அதோட ஃபார்முலா என்னென்னா HiO4. அதாவது ஒரு H ஒரு I இருக்கும், அதை சுற்றி 4 O இருக்கும். இதை நம்ம glycol கூட ட்ரீட் பண்ணும்போது H2O வெளியில் போகுங்க. இந்த பெரியோடிக் ஆசிட் எப்படி இருக்கும்னா, ஒரு I இருக்குன்னா ஒரு OH, இந்த பக்கம் ஒரு O, இங்கே ஒரு O, இங்கே ஒரு O, இப்படி தான் இருக்கும். இது போயிட்டு இந்த OH எல்லாம் அட்டாக் பண்ணுச்சுன்னா HiO3 வெளியில் போயிடும். மைனஸ் HiO3. இங்கே இருக்கிற பாண்டு இந்த ஒரு O கூட இருக்கும், இந்த O கூட இருக்கிற ஒரு பாண்டு இது கூட இணைஞ்சு உங்களுக்கு எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா CH2O இந்த ஓவும் இந்த ஓவும் இந்த I கூட ஜாயின் ஆகும். I இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே டபுள் பாண்ட் O வரும், இங்கே ஒரு டபுள் பாண்ட் O, இங்கே ஒரு OH. சரிங்களா? இப்படி ஜாயின் ஆகும். இந்த I போயிட்டு இதுக்கிட்ட இப்படி ஜாயின் ஆகும். ஜாயின் ஆனதுக்கப்புறமா இந்த HiO3 வந்து உங்களுக்கு வெளியில் போயிடும். இந்த இடத்துல போகாது, இங்கே தான் போகும். HiO3 வெளியில் போயிடும். அப்போ போயிடுச்சு அப்படின்னா இந்த பாண்டை இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போகும். இங்கே இருக்கிற பாண்டை இங்கே உங்களுக்கு கொடுத்துட்டு போச்சுன்னா இந்த இடம் டபுள் பாண்ட் ஆயிருமா? அப்போது கார்பன் இந்த இடத்துல கார்பனோட வேலன்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். இங்கேயே 4 ஆச்சு, இது 1 5. அப்போ என்ன நடக்கும்னா இந்த பாண்டு இங்கே போயிடும். இங்கே போயிடுச்சுன்னா இந்த பாண்டு பிரேக் ஆயிருமா? அப்படி பிரேக் ஆனால் எப்படி ஆகும்னு பாருங்கள். CH2வை நான் இப்படி எழுதிக்கிறேன். CH, இந்த பாண்ட் இங்கே போச்சுன்னா இது டபுள் பாண்ட் O ஆயிரும். அதே மாதிரி இதுவும் இது தனி ப்ராடக்ட்டு, இதுவும் தனி ப்ராடக்டாக வந்துடும். C, ரெண்டு பக்கமும் H, இந்த பாண்ட் இந்த O கிட்ட வந்துருச்சுன்னா டபுள் பாண்ட் O ஆயிரும். இது எப்படி எழுதலாம்? HCHO அப்படின்னு எழுதலாமா? இது வந்து ஃபார்மால்டிகைடு. கிளைகாலில் பெரியோடிக் ஆசிட் கூட நம்ம ட்ரீட் பண்ணோன்னா H2O வெளியில் போயிட்டு நமக்கு அடுத்தது HiO3 வெளியில் போயிட்டு ஃபார்மால்டிகைடாக கிடைக்கும். இதை நம்ம எத்தில் 1,2 டையாலுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா விசினல் 1,2 டையாலுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா கிளைகால் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரே ப்ராடக்ட் தான். இதுக்கு நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.